நியூ இயர் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தா நான் இப்போ 50 டேஸ் கழிச்சு இந்த மாதிரி இருக்கேன். ஸோ வெல்கம் டு டே 50 ஆஃப் ஸ்ட்ரெட்டிங். புதுசா வீடியோ பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. விச் கீப்ஸ் மீ மோட்டிவேட்டிங் டு போஸ்ட் டெய்லி. இன்னைக்கும் புதுசா எந்த கதையும் இல்ல. அதே ப்ரீ ஒர்க் அவுட் மீல எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு ஜிம் கிளம்பிட்டேன். இந்த 50 நாளும் என்னோட மைண்ட் டயட் ஜிம் கார்டியோ தான் இருந்துச்சு. ஸோ அந்த தாட்லயே இன்னைக்கு என்னோட சாக்ஸை மறந்து வந்துட்டேன். நானும் ரொம்ப நாளா ஜிம் பண்றேன், ஆனா எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. நீ மட்டும் எப்பறம் 50 டேஸ்ல இந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்த? பாண்டி சக்தி மாஸ்டர் ட்ரைனிங் போறியா இல்ல ஊசி கீசி குத்துறியான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நீங்க பார்க்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. ஒன்னு என்னோட இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் விச் இஸ் 5 இயர்ஸ் அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் பார்க்கணும். என்னோட பாடி வெயிட்டுக்கு நான் ஹெவியா தான் லிஃப்ட் பண்றேன் வித் ப்ராப்பர் ஃபார்ம். அடுத்து மசில் மெமரி. நான் இப்போ கேப் விட்டாலும் திருப்பி எனக்கு அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். நாலாவதா பார்க்க வேண்டியது ரெஸ்ட். நான் என்னதான் இருந்தாலும் மினிமம் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் தூங்கிடுவேன். நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு கஷ்டப்படுறீங்க, ஏன்னு எனக்கு தெரியல. கடைசியா டயட். நான் என்னோட மீல்ஸ் எப்பவுமே ரெகுலரா ட்ராக் பண்ணிடுவேன். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, ஆனா இதுல நீங்க ஒண்ணு கூட ஒழுங்கா 3 மாசம் ஃபாலோ பண்ணாம ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவீங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரே ரொட்டீனா ஒரு 50 நாளா ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, நீக்கும் கதையில வழக்கம் போல ஒர்க் அவுட், டயட் அண்ட் ஸ்டெப்ஸையும் ஒழுங்கா முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் நம்ம பாய்ஸோட கொஞ்சம் ஃபன் பண்ண கிளம்பிட்டேன். நாளைக்கு இருந்து நான் வீடியோல கொஞ்சம் என்னென்ன சாப்பிடுறேன், எவ்வளவு சாப்பிடுறேன்னு கொஞ்சம் தெளிவா போடலான்னு இருக்கேன். சோ கீழே லெஃப்ட்ல ஒரு ஃபாலோ பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு போங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து டின்னரை முடிச்சுட்டு நாளைக்கு தேவையான ப்ரீ ஒர்க் அவுட் மீலையும் செஞ்சு நீக்கான டே முடிச்சாச்சு கைஸ்.